அம்மாக்களே காலையில் 5 மணிக்கு எழுந்து வீட்டு வேலை, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு டிஃபன் லஞ்ச் ஆஃபீஸ் வேலை, வீட்டுக்கு வந்ததும் மீண்டும் அதே சக்கரம் மாதிரி ஓடி ஓட்டத்தில் உங்களுக்காக ஒரு நிமிஷம் கூட இல்லையா? சொல்லுங்க. கடைசியா கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்து எப்படி இருக்கன்னு உங்களையே நீங்க கேட்டுக்கிட்டது எப்ப? இன்னைக்கு 15 நிமிஷம் உங்களுக்காக மட்டும்தான். சோர்ந்து போகும் ஒவ்வொரு அம்மாக்களுக்குமான இந்த பதிவுல 2 வலிமையான கதைகளும், ஒரு அருமையான புத்தகத்தை பத்தியும், அதுக்கப்புறம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய சில கேள்விகளும் இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் என் கூட இருந்து இதை பாருங்க. அம்மாக்களை நீங்க தயாரா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் சண்முகப்பிரியா ஞானமூர்த்தி, பேரண்டிங் அண்ட் லைஃப் கோச். ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற வீடியோஸை உங்களால பார்க்க முடியும். ஒரு அம்மாவா உங்களோட நாள் எப்படி இருக்கு? காலை 5 மணிக்கு எழுந்தாலும் நீங்க தான் முதல்ல சமையல் அறைக்கு போய் எல்லா வேலையும் செய்யணும். இரவு 12 மணி ஆனாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க தான் கடைசியா தூங்கவும் போவீங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க தான் இரவு முழுதும் கண் வச்சு அவங்கள பார்த்துப்பீங்க. கணவருக்கு மன அழுத்தம் வந்துச்சுன்னா அவங்களையும் நீங்க தான் ஆறுதல் சொல்வீங்க. வீட்டுல விருந்துனா நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆனா உங்களுக்கு தலைவலினா கேட்கறது கூட யாரும் இல்ல. கால் வலிக்குதுன்னா உங்களை பாத்துக்கிறது கூட யாரும் இல்ல. உங்களோட சோர்வு, உங்களோட கலப்பு, உங்களோட அமைதி எல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இன்று நான் எனக்காக என்ன செஞ்சேன்? இந்த கேள்விய இன்னைக்கு இரவு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு முறை கேட்டு பாருங்க. இன்னைக்கு காலையில எழுந்ததும் இன்னைக்கு நான் எனக்காக என்ன செய்ய போறேன்னு யோசிச்சிருக்கீங்களா? அல்லது இன்னைக்கு நான் யாருக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டே ஓடிட்டு இருக்கீங்களா? இந்த சிறிய கேள்விகள் தான் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப நாம முத கதையை பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் தூரத்துல இருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அவங்க தலையில ஒரு மிகப்பெரிய மண்பானையை சுமந்துக்கிட்டு வெயில்ல நடந்து வேர்வை சொட்ட வீட்டை நோக்கி வருவாங்க. ஒரு நாள் வழியில வரும்போது ஒரு வயதானவர், அம்மா கொஞ்சம் தண்ணீர் தரீங்களான்னு கேட்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு உடனே தம் பானையில இருக்க கொஞ்சம் தண்ணீரை கொடுக்குறாங்க. கொஞ்சம் தண்ணி குறைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு சின்ன குழந்தை, அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணீர் வேணும்னு கேட்கறாங்க. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே தண்ணீர் கொடுக்குறாங்க. மீண்டும் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சு போச்சு. வீட்டை நெருங்கி வரும்போது அவங்க கணவர், இன்னைக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வான்னு கேட்கிறாரு. அவங்களும் கொடுக்குறாங்க. அப்ப பானையில கொஞ்சம் தண்ணீர் தான் இருந்தது, அதுவும் காலி ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் குழந்தைங்க, அம்மா பசிக்குது சாப்பாடு போடுன்றாங்க. சமைக்க தண்ணீர் வேணும் இல்லையா? ஆனா அந்த அம்மா பானையை எடுத்து கழுத்து பார்க்கும் போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. பானை வெற்று பானையா இருந்தது. அந்த அம்மா அந்த பானையை பார்த்து நின்னு அவங்க கண்ணுல தண்ணீர் தான் வந்துச்சு. அப்ப அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடுச்சு. நான் எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்தேன், ஆனா எனக்காக கொஞ்சம் கூட வைக்க மறந்துட்டேன்னு அவங்க யோசிச்சாங்க. அம்மாக்களே, நீங்க தான் அந்த பானை. உங்க கால நேரம், உங்க உழைப்பு, உங்க அன்பு, உங்க பொறுமை, இதுதான் தண்ணீர். எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாம போயிடும். வெற்று பானையா தான் கடைசியில நீங்க நிப்பீங்க. ஒரு நாள் உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும். உங்க பானையில எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு தண்ணீர் யார் தருவா? நீங்க முதல்ல உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கு கொடுக்க உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கும். அம்மாக்களே, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இந்த கேள்விகளுக்கு உங்க மனசுதான் பதில் சொல்லணும். முதல் கேள்வி, உங்களுடைய அம்மா உங்களுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க? அவங்களோட கலப்பை நீங்க பார்த்திருக்கீங்களா? 2வது கேள்வி, அந்த அம்மா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்கள இன்னைக்கு நீங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு ஓய்வு கிடைக்குதா? 3வது கேள்வி, நீங்களும் ஒரு அம்மா தான். உங்க குழந்தைங்களால, உங்க கணவரால, இல்ல உங்க குடும்பத்தால உங்களுடைய கலப்பை பார்க்க முடியுதா? இல்ல உங்களோட சோர்வை உணர முடியுதா? 4வது கேள்வி, இன்னைக்கு நீங்க உங்களுக்காக என்ன செஞ்சுக்கிட்டீங்க? கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிங்களா? 10 நிமிஷம் தூங்குனீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்டீங்களா? அம்மாக்களே, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல யாரும் இல்ல, நீங்க தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். இப்ப 2வது ஸ்டோரிய பார்ப்போம். பழைய விளக்கு. ஒரு வீட்டுல பழைய விளக்கு இருந்துச்சு. அந்த விளக்கு பல வருஷங்களா அந்த வீட்டுக்கு வெளிச்சம் தந்துகிட்டே இருந்துச்சு. இரவுல அம்மா சமையல் அறையில வேலை செஞ்சா அந்த விளக்கு தான் துணை நின்றுச்சு. குழந்தைங்க படிக்கும் போது அந்த விளக்கோட ஒளியில தான் அவங்களும் பாடம் படிச்சாங்க. விருந்தினர்கள் யாராச்சும் வீட்டுக்கு வந்தா அந்த விளக்கோட வெளிச்சத்துலதான் எல்லாரும் மகிழ்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நாட்கள் போக போக விளக்கோட கண்ணாடி மங்கி போயிடுச்சு, எண்ணெயும் தீர்ந்துடுச்சு, திரியும் கருகி போச்சு. ஆனாலும் வீட்டுல இருந்தவங்க இன்னும் கொஞ்சம் ஒளிதான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் விளக்கு முழுவதுமா எண்ணெய் தீர்ந்து போச்சு, அது அணைஞ்சே போச்சு. அப்பதான் வீட்டுல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சது, விளக்கு இல்லாம
எப்படி வாழ்றதுன்னு. அம்மாக்களே, நீங்க தான் அந்த விளக்கு. நீங்க எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள எண்ணெய் தீர்ந்துகிட்டே இருக்கு. உங்க கண்கள் களைப்படையுது, உங்க உடல் வலிக்குது, உங்க மனசு சோர்வடையுது. ஆனா உங்களை கவனிச்சுக்க யாருமே இல்ல. நீங்களும் உங்களை கவனிக்க மறந்துட்டீங்க. அம்மாக்களே, நீங்க அணைஞ்சு போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்க. இல்லன்னா உங்களுக்காக காத்திருக்கோம் உங்க குடும்பம் தான் கஷ்டப்படுவாங்க. அம்மாக்களாகிய நமக்கு ஒரு பெரிய தவறான எண்ணம் இருக்கு. நான் சரியான அம்மாவா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் சரியா செய்யணும், எனக்கு குறைபாடுகள் இருக்கவே கூடாதுன்னு. இந்த எண்ணம் தான் நம்மள சோர்வோட பிடியில தள்ளிக்கிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை சொல்றேன். அதனோட பெயரு கிஃப்ட்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். எழுத்தாளர் பிரெனே பிரவுன். இவர் 10 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு உண்மையான விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இது. உங்கள் குறைபாடுகள் தான் உங்க பலமாக மாறும். நீங்க உங்களை முழுசா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நீங்க மற்றவர்களோட உண்மையான உறவை வைத்துக்க முடியும். அம்மாக்களே, நீங்க சோர்வடையலாம், நீங்க கோபப்படலாம், வீட்டுல கொஞ்சம் குப்பை இருக்கலாம், குழந்தைங்களோட டிஃபன்ல ஒரு நாள் வெண்டைக்காய போட மறந்துலாம். ஒன்னும் தவறே இல்ல. இது உங்களை கெட்ட அம்மாவா நிச்சயமா ஆக்கிடாது. நீங்க சரியானவராக முயற்சி செய்வதை நிறுத்திட்டு உண்மையானவரா இருங்க. உண்மையானவரா ஆக முயற்சி செய்யுங்க. அப்பதான் உங்க மனசுல களைப்புல இருந்து விடுபடும். அம்மாக்களே, இத நல்லா கேட்டுக்கோங்க. சுய கவனிப்பு, நான் அது சுயநலம் இல்ல, அது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்றது. விமானத்துல நீங்க பயணம் செய்யும் போது முதல்ல ஆக்சிஜன் மாஸ்க உங்களை தான் போட்டுக்க சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க பாதுகாப்பா இருந்தாதான் உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு நீங்க உதவ முடியும். உங்க கணவருக்கு, உங்க குழந்தைங்களுக்கு, உங்க வீட்டுக்கு ஒரு மன சோர்வடைந்த அம்மா வேணுமா, அல்லது மகிழ்ச்சியான ஆரோக்கியமான புத்துணர்ச்சியோட இருக்கும் ஒரு அம்மா வேணுமா? நீங்க முதல்ல உங்களை கவனிச்சு கொண்டாதான் உங்களால மத்தவங்களுக்கு அதிகமா கொடுக்க முடியும். முடிவு செய்யுங்கள் அம்மாக்களே. இன்னைக்கு இரவு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்காக ஒரு கப் டீ போட்டுக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை 1 மணி நேரமாவது படிக்கிறதுக்கு ஒதுக்குங்க. உங்க கணவர்கிட்ட ஒரு நாள் எனக்கு முழு ஓய்வு வேண்டும் என்று சொல்லுங்க. உங்க குழந்தைங்க கிட்ட இன்னைக்கு அம்மாக்கு லீவுன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு அம்மா மட்டும் இல்ல, ஒரு பெண்ணா உங்களுக்கும் கனவுகள் இருக்கு, உங்களுக்கும் சோர்வு இருக்கு, உங்களுக்கும் அன்பும் கவனிப்பும் நிச்சயமா தேவை. இந்த பதிவை பார்த்துட்டு இன்னைக்கு நீங்க உங்களுக்காக ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு அத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்று நான் எனக்காக இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை நேசிங்க, உங்களை மதிக்க கத்துக்கோங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களை மாதிரி இருக்க அம்மாக்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.